ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க் ட்ரேடர்ஸ். இது நம்மளுடைய தேர்ட் டாபிக், ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? ஸோ எப்படி நம்ம ஒரு ஆர்டர் பிளாக்கை கரெக்டான ட்ரூ ஆர்டர் பிளாக்கை நம்ம ஃபைன் பண்ணான்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆர்டர் பிளாக்னா என்னன்றதை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா, இப்போது நம்ம மெயினாக ஒரு ஆர்டர் பிளாக்கை சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எங்கேருந்து நம்ம அதை சூஸ் பண்ண போகிறோம், எதுக்காக அதை சூஸ் பண்ணுறோம், என்னென்ன நம்ம ரூல்ஸ் அதில் பார்க்கணுன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, நம்ம மெயினாக ஒரு ஆர்டர் பிளாக்கை சூஸ் பண்ணுறோம், எங்கே நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு புல் பேக்கில் தான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த புல் பேக்கெல்லாம் கண்டிப்பாக அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, செல் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? அங்கே செல் பண்ணதுனால தான் என்ன ஆயிருக்கு, இந்த லோலாம் உடஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் என்ன ஆயிருக்குங்க, இன்ஸ்டியூஷன் இந்த புல் பேக் வீடியோ வந்து நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் உங்களுக்கு தெரியும் கம்ப்ளீட்டாக எதனால் நம்ம இதை எடுக்கிறோம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த லோ உடையுது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய செல்லிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ இதுதான் பேசிக் ரூல். ஸோ நம்ம இன்ஸ்டியூஷன் எந்த இடத்துலேருந்து கரெக்டாக அவங்களுடைய செல்லிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த கேண்டிலை நம்ம சூஸ் பண்ணுறது தான் நம்ம வந்து ஆர்டர் பிளாக்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான டெக்ஸ்ட் வியூவில் நான் உங்களுக்கு காட்டுறேன், அது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் நம்ம ஒரு ஆர்டர் பிளாக்கை சூஸ் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன பார்க்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு புல் பேக்கில் தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு புல் பேக் இல்லைங்களா? மார்க்கெட் என்ன இருக்குது, இப்படி வந்து மேலே இந்த கேண்டிலோடைய லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து செல் பண்ணியிருக்காங்க. அதனால தான் என்ன ஆயிருக்கு, இந்த லோ உடஞ்சிருக்கு இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு இந்த புல் பேக் வீடியோலாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை ப்ராப்பராக யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதை ஜஸ்ட் அதை பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இன்னும் புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த டாபிக் உள்ள வருவோம். ஸோ நம்ம ஒரு ஆர்டர் பிளாக்கை பார்க்கணும் அப்படின்னா முக்கியமாக நீங்கள் 2 விஷயம் பார்க்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு புல் பேக்கோடைய ஹை ஆர் லோவில் தான் பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு நான் டவுன் ட்ரெண்டில் பார்க்குறதுனால இதில் என்ன பண்ணுறேன், இந்த புல் பேக்கில் எங்கே அவங்க எக்ஸாக்டாக செல் பண்ணாங்க, எந்த கேண்டில்லேருந்து அவங்க செல் பண்ணுறாங்கன்றதை நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் என்ன இருக்குது, இப்படி வந்து இந்த கேண்டிலுடைய ஹையை எடுத்து இங்கேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய செல்லிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் கீழே உடஞ்சிருக்கு. அவங்க எக்ஸாக்டாக எந்த கேண்டில்லேருந்து செல் பண்ணாங்க, கரெக்டாக இந்த கேண்டில் இல்லைங்களா? ஸோ இந்த கேண்டிலில் அவங்க செல் போட்டதுனால தான் என்ன ஆயிருக்கு, மார்க்கெட்டு கீழே உடஞ்சிருக்கு. ஓகேங்களா? நம்ம இன்னொரு விஷயம் முக்கியமாக பார்க்கணும். ஓகேங்களா? நம்ம வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கிளாஸில் இம்பேலன்ஸ் வந்து பார்த்துருந்தோம். அந்த இம்பேலன்ஸை நீங்கள் இங்கே கொண்டு வரணும். ஓகேங்களா? ஒரு இடத்த நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு ஆர்டர் பிளாக்கை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு கண்டிப்பாக இம்பேலன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஃபஸ்ட்டு கேண்டிலாக இருக்கும். இதில் இம்பேலன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இல்லைங்களா? தேர்ட் கேண்டில் இங்கே இருக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, நமக்கு ப்ராப்பராக இம்பேலன்ஸ் இருக்குது இல்லைங்களா? கரெக்டாக இம்பேலன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கும் இதுக்கும் இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன இருக்குது, நமக்கு ப்ராப்பராக நம்ம ரூல் படி இம்பேலன்ஸ் கொடுத்துட்டு தான் போயிருக்கோம் மார்க்கெட்டு இல்லைங்களா? ஸோ இப்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக் வந்து நம்ம வேலிடாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஆர்டர் பிளாக் எடுக்க போகிறோம் அப்படின்னா எல்லா ஆர்டர் பிளாக்கும் ஒர்க் ஆகாதுங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். மார்க்கெட்டில் சில குறிப்பிட்ட ஆர்டர் பிளாக் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அந்த ஆர்டர் பிளாக்லாம் நம்ம எப்படி ஃபைன் பண்ணணுன்றதை பற்றி நம்ம வரக்கூடிய கிளாஸஸில் நம்ம அதை கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ஓகேங்களா? இப்போதைக்கு ஒரு ஆர்டர் பிளாக் நம்ம எப்படி சூஸ் பண்ணணும், அதுக்கான ரூல்ஸ் எந்த மாதிரி இருக்குதுன்றதை நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ தெரியும், ஒரு ஆர்டர் பிளாக் நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு புல் பேக்லேருந்து சூஸ் பண்ணுவோம். அந்த புல் பேக்கில் அவங்க எக்ஸாக்டாக எங்கேருந்து செல் பண்ணாங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஐ மீன் அது பையிங்காக இருந்தால் நம்ம அது செக் பண்ணிக்கலாம். இது செல்லிங்கன்றதுனால இது உங்களுக்கு சொல்கிறேன், டவுன் ட்ரெண்டுக்கு. ஓகேங்களா? ஒரு புல் பேக்கில் இங்கே செல் பண்ணியிருக்காங்க, இங்கே நமக்கு என்ன இருக்குது, ப்ராப்பராக இம்பேலன்ஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஆர்டர் பிளாக்கு நமக்கு வேலிட். ஓகேங்களா? இப்போ அப் ட்ரெண்டுக்கு காட்டுறேன், ஜஸ்ட் நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணிகிட்ருக்கான், ப்ராப்பராக பையிங் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே என்ன நடந்திருக்கு, நமக்கு இது ஒரு புல் பேக் இல்லைங்களா? ஸோ நம்மளுடைய கிளாஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு ப்ராப்பரான புல் பேக்கு. இப்போது இந்த புல் பேக்கில் அவங்க எக்ஸாக்டாக எங்கேருந்து பையிங்கை போட்டாங்க. ஓகேங்களா? எந்த கேண்டில்லேருந்து இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இங்கேருந்து அவங்க பை பண்ணதுனால தான் என்ன ஆயிருக்கு, மார்க்கெட்டு மேலே போய் உடஞ்சிருக்கான் இல்லைங்களா? லோயஸ்ட்டு பாயிண்ட்னா இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த லோயஸ்ட் பாயிண்ட்லேருந்து என்ன ஆயிருக்கு, மார்க்கெட்டு இந்த புல் பேக்குக்கு மேலே போய் உடஞ்சிருக்கான். அதனால தான் இந்த ஹையும் உடஞ்சிருக்கு இல்லைங்களா? அப்போ அவங்க எக்ஸாக்டாக எந்த கேண்டில்லேருந்து அவங்களுடைய பையிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த கேண்டில்லேருந்து. ஓகேங்களா? கரெக்டாக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கேண்டில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மார்க்கெட்டை மேலே போய் உடச்சிருக்கு. இதுக்கு இம்பேலன்ஸ் இருக்கானா, எஸ் இதுக்கு இம்பேலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இம்பேலன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது இந்த கேண்டிலுக்கும் தேர்டு கேண்டிலுக்கும் இம்பேலன்ஸ் இருக்கணும் இல்லைங்களா? இதை தான் நம்ம அந்த கிளாஸில் அன்றைக்கி பார்த்துருந்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸில். ஓகேங்களா? ஸோ யாராவது அது பார்க்காம இருந்தீங்கன்னா ஜஸ்ட் அது ஒன்ஸ் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது ஈஸியாக புரியும்.
ஸோ நம்ம ரூல் படி என்ன இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு ஆர்டர் பிளாக்கை சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா முக்கியமாக 2 விஷயம் ஓகேங்களா. என்ன, ஃபஸ்ட்டு ஒரு புல் பேக்லேருந்து சூஸ் பண்ண போகிறோம். அந்த புல் பேக்கில் அந்த கேண்டில் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கணும், இம்பேலன்ஸ் இருக்கணும் ஓகேங்களா. இந்த இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் அது வேலிடு, இல்லை அப்படின்னா அது இன்வேலிட் ஓகேங்களா. ஓகே, ஸோ நான் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ நம்ம அதுக்கு போயிடலாம். ஸோ நான் உங்களுக்கு ஹீரோ யூஸ்லையும் காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக இது நீங்கள் எதில் வேணால் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இதிலே கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இப்போது இது ஒரு புல் பேக் இல்லைங்களா. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், நமக்கு ஒரு அப் ட்ரெண்டுக்கு இந்த லோவை எடுத்துகிட்டு மேலே மார்க்கெட்டை ஹையை எடுத்திருக்கான் ஓகேங்களா. இப்போது இதில் அவங்க எக்ஸாக்டாக இந்த ஹை உடைகிறதுக்கான காரணம் இங்கேருந்து அவங்க போட்ட பையிங் இல்லைங்களா. ஸோ இப்போது நமக்கு இம்பேலன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபஸ்ட்டு இந்த கேண்டிலில் சூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. இந்த கேண்டில் நான் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கணும், ஃபஸ்ட்டு இம்பேலன்ஸ் இருக்கணும் இல்லைங்களா. இதில் இம்பேலன்ஸ் இருக்கானா, எஸ் இம்பேலன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கேண்டிலோடைய ஹை இங்கே இருக்குது, தேர்டு கேண்டிலோடைய லோ இங்கே இருக்குது ஓகேங்களா. அப்போது நமக்கு இம்பேலன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக என்ன பண்ணியிருக்காங்க, இம்பேலன்ஸ் வச்சுட்டு தான் போயிருக்காங்க ஓகேங்களா. அப்போ இந்த ஆர்டர் பிளாக் நமக்கு வேலிட் ஓகேங்களா. ஃப்யூச்சரில் மார்க்கெட்டு என்ன ஆயிருக்கு, இங்கேருந்து டேப் பண்ணி மேலே போயிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கேருந்தும் காட்டுறேன் ஓகேங்களா. இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, நம்மளுடைய ஆர்டர்ஸ்லாம் ஃபில் ஆயிடுச்சு, இந்த ஆர்டர் பிளாக்கும் இதுவாகிடுச்சு ஓகேங்களா. இதுவாகிடுச்சு மீன்ஸ் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, டேப் பண்ணிவிட்டு இங்கேருந்து மேலே போயிருக்காங்க ஓகேங்களா. ப்ராப்பராக என்ன ஆயிடுச்சு, அங்கேருந்து மேலே கொண்டு போயிட்டுருக்காங்க ஓகேங்களா. இப்போது இதுக்குள்ளும் நீங்கள் பார்க்கலாம், இதில் இம்பேலன்ஸ் இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக் எது அப்படின்னா இதில் பாருங்கள். இதில் அவங்க எக்ஸாக்டாக இங்கேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, பை பண்ணியிருக்காங்க. பட் இங்கே என்ன ஆயிடுச்சு, இம்பேலன்ஸு ஃபில் ஆயிடுச்சு. நமக்கு என்ன இல்லைன்னா இம்பேலன்ஸ் இல்லை. அப்போ நமக்கு இம்பேலன்ஸாக இருக்கிற கேண்டில் தான் நமக்கு ஆர்டர் பிளாக் ஓகேங்களா. இப்போது இந்த கேண்டில் நான் சூஸ் பண்ணுறேன். இந்த கேண்டிலுக்கு என்ன இருக்குது, இம்பேலன்ஸ் இருக்குது ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு கேண்டில். தேர்டு கேண்டில் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது இல்லைங்களா. இம்பேலன்ஸ் விட்டுட்டு தான் போயிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் இங்கே வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக்கு நம்ம வேலிடாக எடுத்துக்கலாம். பட் எல்லா ஆர்டர் பிளாக்லையும் நம்ம என்ன பண்ண முடியாது, பை ஆர் செல் பண்ண முடியாது ஓகேங்களா. மார்க்கெட்டில் சில குறிப்பிட்ட ஆர்டர் பிளாக் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த லிக்விடிட்டி எல்லாம் நீங்கள் மாஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா அதை ஈஸியாக ஃபைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு புல் பேக்கு. ஸோ இந்த புல் பேக்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய ஒரு இம்பேலன்ஸ் ஆர்டர் பிளாக்கை சூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ அவங்க எக்ஸாக்டாக எங்கேருந்து பை பண்ணியிருக்காங்க, கரெக்டாக இந்த கேண்டில்லேருந்து இல்லைங்களா. ஸோ ப்ராப்பராக இந்த கேண்டில் நான் சூஸ் பண்ணுறேன். இதுக்கு இம்பேலன்ஸ் இருக்கான்னு நான் பார்க்குறேன் ஓகேங்களா. இதுக்கு என்ன இருக்குது, ப்ராப்பராக இம்பேலன்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ மார்க்கெட்டு ஃப்யூச்சரில் இந்த இடம் வந்தான் அப்படின்னா பை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. என்ன பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் இதை வந்து டேப் பண்ணியிருக்காங்க. டேப் பண்ணிட்டு என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட்டு ஃபுல்லாக அப்பு தான் ஓகேங்களா. அப்போ இந்த ஆர்டர் பிளாக்கு நமக்கு வேலிடு. இந்த மாதிரி சில குறிப்பிட்ட ஆர்டர் பிளாக் மட்டும் தான் ஒர்க் ஆகும், நீங்கள் அதையே எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு நான் டவுன் ட்ரெண்ட்லையும் காட்டுறேன் எந்த மாதிரி எடுக்கணுன்ட்டு ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு ஸோ இதுலேருந்து கூட பார்க்கலாம் நீங்கள் ஓகேங்களா. ஒரு புல் பேக்லேருந்து நீங்கள் அப்படியே செக் பண்ணிட்டு வரலாம். இப்போது இது ஒரு புல் பேக் இல்லையா. ஸோ இது ஒரு புல் பேக்கு. இதில் ஆர்டர் பிளாக்கு நம்ம எதை சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இதில் எக்ஸாக்டாக அவங்க எங்கேருந்து செல் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும் ஓகேங்களா. கரெக்டாக இந்த கேண்டில்லேருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, செல்லிங்கே போட்டிருக்காங்க இல்லைங்களா. இதுக்கு இம்பேலன்ஸ் இருக்கானா, எஸ் இதுக்கு இம்பேலன்ஸ் இருக்குது. இதில் எது இம்பேலன்ஸ்னால் இதுதான் ஓகேங்களா. ப்ராப்பராக என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட்டை இம்பேலன்ஸை வச்சுட்டு போயிருக்காங்க. அப்போ இந்த ஆர்டர் பிளாக்கு நமக்கு வேலிட் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இன்னொரு நிறைய காட்டுறேன் எக்ஸாம்பிள்ஸ் ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன பண்ணிடுறாங்க ப்ராப்பராக மார்க்கெட்டில், இதில் ஒரு புல் பேக் இல்லைங்களா. ஸோ இதில் இம்பேலன்ஸோடு இருக்கிற கேண்டில்னால் இதுதான். ஏன் அப்படின்னா மீதி எல்லாம் மிட்டிகேட்டடு. ஸோ இந்த கேண்டில் என்ன இருக்குது, இம்பேலன்ஸ் இருக்குது. இதில் இம்பேலன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் கேண்டில் இங்கே இருக்குது ஓகேவா. ஸோ ப்ராப்பராக என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்கெட்டு நமக்கு இம்பேலன்ஸ் விட்டுட்டு தான் போயிருக்காங்க ஓகேங்களா. ஃப்யூச்சரில் அங்கேருந்து போனால் அப்படின்னா போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு பார்ப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு புல் பேக்கா, இது வந்து புல் பேக் கிடையாதுங்க ஓகேங்களா. இது வந்து இன்சைடு பாரு. நம்மளுடைய ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஓகேங்களா. அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இதை ஃபியூச்சர் கிளாஸில் எல்லாத்தையும் பார்ப்போம் ஓகேங்களா. இந்த இன்சைடு பார்லாம் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம்ட்டு. ஸோ மோஸ்ட்டாக எல்லாமே மார்க்கெட் என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போது இதில் ஆர்டர் பிளாக்குன்னு நம்ம எதை சூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இதில் எக்ஸாக்டாக அவங்க எங்கேருந்து பை பண்ணியிருக்காங்க, இந்த கேண்டில்லேருந்து இல்லைங்களா. ஸோ இதுக்கு இம்பேலன்ஸ் இருக்கா, எஸ். ஸோ மார்க்கெட்டில் இதுக்கு இம்பேலன்ஸ் இருக்குது இல்லைங்களா. ப்ராப்பராக நீங்கள் இதை பேக் டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இது ஈஸியாக வந்துடும் ஓகேங்களா. நீங்கள் இதெல்லாம் மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக்கை தவிர்த்து நீங்கள் இதெல்லாம் கிளியர் பண்ணிட்ட பிறகு நம்ம இந்த லிக்விடிட்டியை பேஸ் பண்ணி நீங்கள் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக் வந்து நம்ம எந்தெந்த ஆர்டர் பிளாக்கை சூஸ் பண்ணணும், எது இதெல்லாம் ஒர்க் ஆகுன்றது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. அது நீங்கள் தெரிஞ்சிட்டாலே நம்ம வந்து வாண்டடாக எதுலேயும் போய் ட்ராப் ஆக மாட்டோம் ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதிலே கூட பார்க்குறோம்
ஓகேங்களா. ப்ராப்பராக என்ன இருக்குது மார்க்கெட்டு, அதை டேப் பண்ணிவிட்டு அங்கேருந்து மொத்தமாக கீழே இறக்கியிருக்காங்க. இப்போது இதில் நமக்கு இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக்கு நம்ம எதை சூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த புல் பேக்கில் எனக்கு இருக்கிற இந்த ப்ளூ கலர் கேண்டில் தான் ஃபஸ்ட்டு கேண்டில். இங்கேருந்து தான் என்ன ஆயிருக்கு மார்க்கெட்டு செல் பண்ணியிருக்காங்க, அங்கேருந்து தான் உடஞ்சிருக்கு. ஆனால் எனக்கு என்ன இல்லை, இம்பேலன்ஸ் இல்லை. ஏன் அப்படின்னா தேர்ட் கேண்டில் என்ன பண்ணிட்டாங்க, இம்பேலன்ஸை ஃபில் பண்ணிட்டாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ செகண்ட் கேண்டில் எது இதில், அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து இருக்கிற கேண்டில் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் மிட்டிகேட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு அடுத்து இருக்கிற கேண்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு கேண்டில் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இப்போ இது நீங்கள் ஃபஸ்ட்டு கேண்டில் எடுத்தாலும் தேர்ட் கேண்டில் எங்கே இருக்கான், ஐ மீன் இங்கே இருக்கிறான் ஓகேங்களா. இம்பேலன்ஸ் விட்டு தான் போயிருக்கான். ஃப்யூச்சரில் இங்கே வந்தாங்க அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக்கு ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதில் இம்பேலன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த புல் பேக்குக்கு ஓகேங்களா, இந்த புல் பேக்கில் நம்ம இம்பேலன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே என்ன பண்ணியிருக்காங்க ப்ராப்பராக, இது ஒரு ஆர்டர் பிளாக் இல்லையா. ஏன் அப்படின்னா நம்ம ரூல் படி வந்திருக்கு. ஸோ இதில் இம்பேலன்ஸ் எங்கே இருக்குது, கரெக்டாக இங்கே இருக்குது ஓகேங்களா. மார்க்கெட்டு கரெக்டாக அதை டேப் பண்ணியிருக்கு. அங்கேருந்து என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆர்டர் பிளாக் நம்ம சூஸ் பண்ணுறோம். இந்த ஆர்டர் பிளாக்கை சூஸ் பண்ணிட்டோம். இதுக்கு இம்பேலன்ஸ் இருக்கானா, எஸ் இம்பேலன்ஸ் இருக்குது ஓகேங்களா. இது வரைக்கும் வந்திருக்காங்க, இது வரைக்கும் வந்திருக்காங்க. அகைன் மார்க்கெட் என்ன இருக்குது, இங்கேருந்து மொத்தமாக ஃபாலு ஓகேங்களா. ப்ராப்பராக நம்ம ரூல் படி அதை டேப் பண்ணிட்டு எடுத்துட்டாங்க. அங்கேருந்து பாருங்கள் இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டு இங்கேருந்து என்ன ஆயிடுச்சு மார்க்கெட்டு, இங்கே இருக்கிற ஒரு ஓபியை டேப் பண்ணிட்டு மேலே போயிடுச்சு ஓகேவா. ஸோ இப்போது இதில் நம்ம ஒரு ஆர்டர் பிளாக்கை சூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இம்பேலன்ஸோடு இருக்கிற ஒரு கேண்டில் நம்ம சூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஒரு ப்ராப்பரான புல் பேக்கில், இப்போ இது ஒரு புல் பேக்கில் இதில் இம்பேலன்ஸ் இருக்கான்னா நோ, இதுக்கு இம்பேலன்ஸ் இல்லை ஓகேங்களா. ஸோ நம்ம இதில் இம்பேலன்ஸாக இருக்கிற கேண்டில் நம்ம எது எடுப்போம், இதான இம்பேலன்ஸோடு இருக்குது. ஸோ இதுக்கு இம்பேலன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் எது நமக்கு ப்ராப்பர் இம்பேலன்ஸு, இதான இம்பேலன்ஸு. மார்க்கெட்டில் இம்பேலன்ஸோடு தான் ஃபஸ்ட்டு போயிருக்காங்க. ஃப்யூச்சரில் வந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த இம்பேலன்ஸில் ஐ மீன் இந்த ஆர்டர் பிளாக்கை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது மேக்ஸிமம் ஓகேங்களா. அது 100% ஒர்க் ஆகும்லாம் இங்கே யாராலையுமே சொல்ல முடியாது ஓகேங்களா. எப்பயுமே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது மார்க்கெட்டில் எல்லாமே ப்ராபபிலிட்டி தான், அதை பேஸ் பண்ணி தான் நம்மளும் இங்கே ட்ரேட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் நல்லா பேக் டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஓகேங்களா. நிறைய டைம் இந்த மாதிரி கேப் டவுன் கேப் அந்த சம்மந்தமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் தான் மோஸ்ட்டாக இது நடக்கும். பட் ஃபாரெக்ஸில் சம்டைம்ஸ் இது நடக்கும் ஓகேங்களா. ஹெவி நியூஸ் எதாவது இருக்குது அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபஸ்ட்டு கேண்டிலாக இருக்கும். செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஓப்பன் ஆகிருப்பான் ஓகேங்களா. இங்கே ஓப்பன் ஆனவன் அதுக்கப்புறம் தேர்ட் கேண்டில் இங்கே இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்குது, இம்பேலன்ஸோட ஒரு கேண்டில் இருக்குது. இதில் எது இம்பேலன்ஸோடு இருக்கிற கேண்டில், கரெக்டாக இந்த கேண்டில். மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, அதை டேப் பண்ணால் அங்கேருந்து என்ன ஆகிட்டான், ஃபுல்லாக ஃபாலோ ஆகிட்டான் ஓகேங்களா. ப்ராப்பராக என்ன ஆயிடுச்சு, அங்கேருந்து அப்படியே ஃபாலு. ஸோ நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் என்ன பண்ணிட்டான் மார்க்கெட்டை, மேலே போயிட்டுருக்கான் ஓகேங்களா. இதில் நம்ம ஆர்டர் பிளாக்குன்னு சூஸ் பண்ணோம் அப்படின்னா எதை சூஸ் பண்ணுவோம், இதை நம்ம ஒரு புல் பேக்கு, இந்த இதில் நம்ம இதை சூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு இம்பேலன்ஸ் இல்லை இல்லைங்களா. ஸோ இதில் ப்ராப்பரான இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக் இது, இதான் அந்த ஆர்டர் பிளாக் ஓகேவா. ஸோ இதுக்கு இம்பேலன்ஸ் இருக்கானா, எஸ் இதுக்கு இம்பேலன்ஸ் இருக்குது. எது இதில் இம்பேலன்ஸ், இதுதான் இம்பேலன்ஸ் ஓகேங்களா. ப்ராப்பராக இம்பேலன்ஸ் வச்சுட்டு போயிருக்காங்க. இங்கே வந்தான் அப்படின்னா ஃப்யூச்சரில் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ப்ராபபிலிட்டி தான். ஸோ பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்டாக இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும் ஓகேங்களா. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இதில் இம்பேலன்ஸோடு இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக்னு பார்த்தீங்கன்னா இதான் ஓகேங்களா. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டு, ப்ராப்பராக இம்பேலன்ஸ் இருக்குது ஓகேவா. இதில் ஆர்டர் பிளாக்னு பார்த்தீங்கன்னா இதான். ப்ராப்பராக என்ன பண்ணியிருக்காங்க, அங்கேருந்து போயிட்டுருக்காங்க ஓகேவா. ஸோ அதை டேப் பண்ணலான்னு யோசிக்கக்கூடாது ஓகேவா. நமக்கு ஆர்டர் பிளாக் ஆர்டர் ஃப்ளோ வந்து நமக்கு இம்பேலன்ஸ் ஐ மீன் நமக்கு வந்து அது ப்ரைமரி இல்லை ஓகேங்களா. எஸ்எம்சியோட மெயின் நோக்கமே லிக்விடிட்டி மட்டும்தான் ஓகேங்களா. இதை நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்கணும். அந்த லிக்விடிட்டி இதை பேஸ் பண்ணி தான் நீங்களும் பண்ணணும் ஓகேங்களா. இப்போது இந்த புல் பேக்கில் ஆர்டர் பிளாக்னு பார்த்தோன்னா நம்ம எதை கன்சிடர் பண்ணுவோம், ஐ மீன் இது மிட்டிகேட்டடு. ஸோ இது என்ன பண்ணியிருக்கான், ஸோ இது நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் இங்கே கவனிக்கணும் ஓகேங்களா. என்ன அப்படின்னா இது மோஸ்ட்டாக இந்தியன் மார்க்கெட்டில் நடக்கும். இது வந்து நான் முக்கியமாக சொல்கிறேன். ஸோ எல்லாருமே முக்கியமாக கவனிச்சுக்கோங்க ஓகேங்களா. என்ன அப்படின்னா இங்கே மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஓகேங்களா. இங்கே க்ளோஸ் ஆனவன் அடுத்து இங்கே ஓப்பன் ஆகிட்டு என்ன பண்ணியிருக்கான், ஃபஸ்ட்டு கீழே வந்திருக்கான், அகைன் இங்கே போய் க்ளோஸ் வச்சுட்டான் ஓகேங்களா. அடுத்த நாள் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, இங்கே ஓப்பன் ஆகிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் பார்க்கலாம், இங்கே ஓப்பன் ஆகிட்டு என்ன பண்ணியிருக்கான், கீழே ஒரே ஒரு விக்கை மட்டும் விட்டு என்ன பண்ணியிருக்காங்க,
இங்கே இருக்கிற லிக்விடிட்டியை கால் பண்ணிட்டாங்க. ஐ மீன் இந்த கேண்டில் ஃபில் பண்ணிட்டாங்க பெண்டிங் ஆர்டர்ஸை. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஆர்டர் பிளாக்கை எடுத்துக்கூடாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா மார்க்கெட்டு கேப் டவுனில் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கீழே வரைக்கும் வந்து இதை டேப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஓகேங்களா? ஒரே ஒரு விக்கை மட்டுமே விட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த கேண்டையை ஐ மீன் அவங்களுடைய பெண்டிங் ஆர்டர்ஸை இதிலே ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்க்கலாம், இங்கே என்ன பண்ணிட்டாங்க, இந்த பெண்டிங் ஆர்டர்ஸை ஃபில் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன பண்ணிடணும், அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் ஆர்டர் பிளாக்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டே பாருங்கள். இதிலேயே நமக்கு ஆர்டர் பிளாக்காக இருக்கும், இம்பேலன்ஸோடு இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? இதில் நெக்ஸ்ட்டு பார்க்குறேன், இது வந்து இம்பேலன்ஸ் இல்லை, இதுக்கு இம்பேலன்ஸ் இல்லை. இப்போ ஃபைனலாக இம்பேலன்ஸ் இருக்கிற இடம் இந்த இடம் இல்லைங்களா? இதுதான் நமக்கு ஆர்டர் பிளாக். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு காலர் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா உங்களுடைய சார்ட் போஸ்ட் பண்ணுங்கள், அது மெம்பர்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஜஸ்ட் அதை பார்த்துட்டு பண்ணலாம். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வெபினாரில் ஜாயின் பண்ணி அந்த டவுட்ஸை அப்பயே கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு வரிஸும் இல்லை, உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் ப்ராப்பராக அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. வேறு ஒரு நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம ப்ராப்பராக போகலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ இருக்கும். அந்த ஆர்டர் ஃப்ளோ டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.